Hi friends, welcome to LoveHome. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாழைக்காய் பஜ்ஜி. அதுக்கு தேவையான ingredients வாங்க பார்க்கலாம். வாழைக்காய் 1, கடலை மாவு 6 டேபிள்ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், ஃபுட் கலர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், ginger garlic paste 1 டீஸ்பூன், கீ 1 டீஸ்பூன், salt தேவையான அளவு, ஆயில் தேவையான அளவு. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 6 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. நம்மளுக்கு இந்த மாவு வந்துட்டு ரொம்ப தண்ணியாட்டவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு இந்த பதத்தில் இருக்கணும். பாருங்க, மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பேனில் நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் ரொம்ப ஹீட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காயை 1 by 1 மாவில் டிப் பண்ணி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு பஜ்ஜியை நல்லா 2 சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு இப்போ வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். See you soon in another video. Until then, take care, be safe. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.